குழந்தைகளுக்கான இலவச இருதய மருத்துவ ஆலோசனை முகாம் ஆகஸ்ட் 2 வரை கோவை KMCH மருத்துவமனையில் நடைபெறுகிறது. முன்பதிவிற்கு 8754887568. தட்டை, சீடை, முறுக்கு, ரிப்பன் போகடா, அதிரசம் என்ன வேணாலும் செய்யுங்க. ஒரே ஒரு 5 லிட்டர் இதய மந்த்ரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கும் அத்தனை சமையலும் முடிச்சு விடலாம். இதய மந்த்ரா. ஜம்மு காஷ்மீரில் உள்ள பகல்காம் சுற்றுலா ஸ்தலத்தில் கடந்த ஏப்ரல் 22ஆம் தேதி லஷ்கர்-இ தொய்பா பயங்கரவாதிகள் கண்மூடித்தனமாக சுட்டதில் 26 அப்பாவி சுற்றுலா பயணிகள் இறந்தனர். தப்பிச் சென்ற பயங்கரவாதிகளை இன்னும் ஏன் கைது செய்யவில்லை என காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து கேள்வி எழுப்பி வரும் நிலையில் பாதுகாப்பு படையினர் ஜம்மு காஷ்மீர் முழுவதும் பயங்கரவாதிகள் வேட்டையை தொடர்ந்து நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் ஸ்ரீநகரில் உள்ள டாச்சிகம் உயிரியல் பூங்கா அருகில் உள்ள லிட்வாஸ் பள்ளத்தாக்கு பகுதியில் சில பயங்கரவாதிகள் பதுங்கியிருப்பதாக 2 வாரங்களுக்கு முன் ராணுவத்திற்கு ரகசிய தகவல் கிடைத்தது. அதனைத் தொடர்ந்து ராணுவ வீரர்கள் ரகசியமாக தகவல்களை சேகரிக்க துவங்கினர். மாறுவேடத்தில் சம்பவ இடத்திற்கு சென்றும் பயங்கரவாதிகள் பற்றிய விவரங்களை அறிந்தனர். சில பயங்கரவாதிகள் ஆயுதங்களுடன் மாதக்கணக்கில் பதுங்கியிருப்பது உறுதியானது. பயங்கரவாதிகள் பதுங்கியிருக்கும் இடத்தை இன்று காலை ராணுவ வீரர்களும் காஷ்மீர் போலீசின் சிறப்பு படை வீரர்களும் சுற்றி வளைத்தனர். இனி தப்பிக்க முடியாது என்பதை உணர்ந்த பயங்கரவாதிகள் பாதுகாப்பு படையினரை நோக்கி துப்பாக்கியால் சுட ஆரம்பித்தனர். பதிலுக்கு வீரர்களும் சுட்டனர். இருதரப்புக்கும் இடையில் நீண்ட நேரத்திற்கு சண்டை நீடித்தது. இதில் 3 பயங்கரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டதாக ராணுவம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. ஆபரேஷன் மகாதேவ் என்ற பெயரில் இந்த வேட்டையை நடத்தி முடித்துள்ளதாக ராணுவம் கூறியது. ஸ்ரீநகரில் உள்ள மகாதேவ் சிகரத்திற்கு செல்லும் அடிவார பகுதியில் இந்த வேட்டை நடந்துள்ளது. அதனால் ஆபரேஷன் மகாதேவ் என பெயர் சூட்டியுள்ளனர். கொல்லப்பட்ட 3வரும் பாகிஸ்தானைச் சேர்ந்த பயங்கரவாதிகள் என உறுதி செய்யப்பட்டுள்ளது. கொல்லப்பட்ட 3 பயங்கரவாதிகளில் ஒருவன் பஹல்காம் தாக்குதலை நடத்திய சுலைமான் ஷா என்ற மூசா ஃபாஜி என தெரிய வந்தது. லஷ்கர் அமைப்பின் டாப் கமாண்டரான மூசா தான் பஹல்காம் தாக்குதல் சம்பவத்திற்கு மூளையாக இருந்தவனாவான். காஷ்மீரில் சுரங்கப்பாதை கட்டுமானத்தில் ஈடுபட்டிருந்த 7 தொழிலாளர்கள் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவத்திலும் மூசா முக்கிய பங்கு வகித்தான். மற்ற 2 பயங்கரவாதிகளும் கூட பகல்காம் தாக்குதலில் தொடர்புடைய பயங்கரவாதிகள்தான் என தெரிய வந்துள்ளது. அவர்கள் நேரடியாக தாக்குதலில் ஈடுபடாவிட்டாலும் அவர்களும் ஏதோ ஒரு வகையில் உடந்தையாக இருந்துள்ளனர் என காஷ்மீர் போலீசார் கூறினர். பயங்கரவாதிகள் பதுங்கியிருந்த இடத்திலிருந்து எந்திர துப்பாக்கிகள், கை துப்பாக்கிகள், கையெறி குண்டுகள் உள்ளிட்ட ஆயுதங்களை பாதுகாப்பு படையினர் கைப்பற்றினர். Well, I'm joined by IGP Kashmir, Mr. VK Birdi साहब. क्या है? What is the update now? Operation is over. अभी ऑपरेशन इज स्टिल कंटिन्यू. ठीक है ना. इट वाज एन ऑपरेशन विच इज क्वाइट प्रोलॉन्ग्ड फॉर ए लॉन्ग टाइम. ठीक है ना. दैट इज स्टिल कंटिन्यूइंग. பஹல்காம் தாக்குதலுக்கு பிறகு காஷ்மீரில் பயங்கரவாத வேட்டையை பாதுகாப்பு படையினரும் புலனாய்வு அமைப்புகளும் தீவிரப்படுத்தின. தாக்குதல் நடத்திய சதிகாரர்களுக்கு புகலிடம் அளித்ததாக பஹல்காமை சேர்ந்த பர்வேஸ் அகமது ஜோதார், பஷீர் அகமது ஆகியோரை NIA அதிகாரிகள் கைது செய்தனர். அவர்களிடம் நடத்திய விசாரணையின் போதுதான் ஸ்ரீநகரில் பாகிஸ்தான் பயங்கரவாதிகள் பதுங்கியிருப்பது தெரியவந்தது. அதன் பிறகு பாதுகாப்பு படையினர் எடுத்த தொடர் முயற்சிகளின் பலனாக இன்று 3 பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டுள்ளனர். ஆபரேஷன் சிந்தூர் தொடர்பாக பார்லிமெண்டில் விவாதம் துவங்கிய அதே நாளில் பகல்காம் அட்டாக்கில் தொடர்புடைய முக்கிய பயங்கரவாதி சுட்டுக் கொல்லப்பட்டிருப்பது பாதுகாப்பு படையினரின் தொடர் முயற்சிகளுக்கு கிடைத்த வெற்றியாக பார்க்கப்படுகிறது.